நண்பர்களே, இன்னைக்கு நம்ம ஸ்டார் கிளாட்டால எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிக் பாஸ் சீசன் 7ல் எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு டாஸ்க் தான் இந்த டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதாவது இந்த பணப்பெட்டி டாஸ்க் அப்படிங்கிறது வந்துட்டு இன்னைக்கு எபிசோடில் வந்துட்டு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஆக்சுவலாக வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பணப்பெட்டியை யார் எடுத்துகிட்டு போவாங்க அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு கொஷின் மார்க்காக இருக்குது. இங்கே இருக்க பீஸுங்க எதுவுமே வந்துட்டு அவ்வளோ சீக்கிரம் எடுத்துகிட்டு போகாது அப்படின்ற மாதிரியான ஒரு டவுட்லேயும் இருக்குது. பிகாஸ் எல்லாருமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நான் தோத்தாலும் பரவாயில்ல, ஆனால் நீ ஜெயிச்சிடக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு கூட்டம் தான் இது. எனக்கு தெரிஞ்சு எக்ஸாக்டாக வந்துட்டு மணி எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் வீக்கே வெளியில் வந்துருச்செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரவீனா வேறு சொல்லிட்டு போயிருக்காங்க. ஸோ அதனால் வந்துட்டு நெக்ஸ்ட் வீக் வரைக்கும் எதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு, இப்போயே எடுத்தோமா கிளம்புனோமா போய் ரவீனா கூட ஜாலியாக வந்துட்டு விளையாண்டுட்டு இருக்கோமா, இப்படியே போயிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு மணி எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகளுமே இருக்குது. அதே மாதிரி வந்துட்டு அவர் அப்படியும் சொல்ல முடியாது. மேபி நம்ம டைட்டில் வின்னருக்காக வந்துட்டு பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். எதுக்கு நம்ம இப்போயே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுவாரோ என்னவோ. அதுவும் இல்லாமல் அந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டு அப்பப்போ சோக மியூசிக் வாசிக்கிறதும் மணி தான். என்னோடய சாய்ஸ் படி மணி வந்துட்டு இந்த பணப்பெட்டி எடுத்துகிட்டு வெளில போவார் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி எடுத்துகிட்டு போகிற மாதிரியா இருந்தால் கொஞ்சம் நிறையா பணத்தை வந்துட்டு எடுத்துகிட்டு போயிருங்க. ஏன்னா நடுவில் பிக் பாஸ் பார்த்துட்டு இருக்கும்போது டாயின் ஏதோ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக என்னத்தையாவது கொண்டு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் அவங்ககிட்ட இருந்தால் நிறையா வாங்கியிருப்பாங்க. அதனால் நீங்கள் உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வாங்கிட்டு போயிருங்க. தென் அது மட்டும் இல்லாமல் இப்போது இந்த டாஸ்க்கும் தான் ஒன்று போயிட்டு இருக்குது. உங்களுடைய ஐடியா படி யார் வந்துட்டு இந்த காசு எடுத்துகிட்டு வெளில போவாங்க அப்படின்றது பற்றியான உங்களுடைய கருத்துக்கள் என்னமோ மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது தாண்டி பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியில் போனாங்க இல்லையா நிக்சன் வந்து நம்மளோட சரவண விக்ரமையாக இருக்கட்டும், ஜோவிகாவையாக இருக்கட்டும், இவங்களெல்லாம் ஒவ்வொருத்தரையும் போய் பார்த்து பேசி எல்லாருமே வந்துட்டு வீட்டுக்குள்ளே எப்படிலாம் சண்டை பண்ணிட்டு இருந்தாங்களோ வெளியில் போயிட்டு அப்படியே வந்துட்டு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்போடு இருக்காங்களாமா. ஸோ இது போஸ்ட் எல்லாமே வந்துட்டு இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அவங்கவுங்க வந்துட்டு போட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக வந்துட்டு இதில் குறிப்பாக சொல்ல போகணும் அப்படின்னா ஜோவிகா தான் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா வெளியில் வர்றவங்க ஒவ்வொருத்தரையாக ரிசீவ் பண்ணி ஹாய் ஹலோ சொல்லி எல்லாரையும் வந்துட்டு ஒரு மீட்டப் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டே சொல்லலாம். ஆக்சுவலாக வந்துட்டு ஃபினாலே வந்துட்டு கிட்ட வர பிக் பாஸ் வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தா ரொம்ப மொக்கையாக போகுது. பிக் பாஸ் பார்த்தாலே இப்போல்லாம் தூக்கம் வருது அப்படின்னு சொல்கிறவங்க மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. எனக்கு அப்படி தான் இருக்குது. உங்களோட கருத்துக்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.